ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஜெட் சிட்டி மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்க்டாப் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி டெஸ்க்டாப் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அந்த ஏசரில் ஃபுல் செட், ஏசர் மானிட்டர், ஏசரோட கேபினெட்டு, அது சிபியூ ஃபுல்லாகவே செட்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோட கீபோர்டு ப்ளஸ் லெனோவோ மவுஸ் எல்லாமே சேர்த்து இருக்கும். இதோட ஸ்பெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் ப்ரீவியஸாக போட்டது வந்து i5ல 4th ஜென்ரேஷன் போட்டிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா i3ல 4th ஜென்ரேஷன். ஸ்பெக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஸ்பெக் தான். நல்லா இவ்வளோ நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஸ்பீடாக இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்டும் சரி ஓகே தான். இதோட இதில் பாருங்கள், கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i3ல 4160 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.60 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்குது. 8GB ரேம் இருக்குது. அப்புறம் மெமரியும் நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 500GB ஸ்டோரேஜ் இருக்குது. இதில் ஒரு 200GB, இதில் ஒரு 270, ஏறக்குறைய அது யூசர் மெமரி எடுத்துகிட்டு போக 500GB ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் இருக்குது. இது ஆக்சுவலாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஓரளவுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு போட்டுக்கலாம். இதில் ரெகுலராக சொல்கிற மாதிரி தான் யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா 5 யூஎஸ்பி இருக்கும். ஃப்ரண்ட்டில் 2 ஆடியோ ஜாக் எல்லாமே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சிடி டிரைவ் மட்டும் ஆக்சுவலாக டிசேபிள் பண்ணியிருக்காங்க. சும்மா வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சிடி டிரைவ் ஒர்க் ஆகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லேப்டாப் இது டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் கண்டிஷன் தான், நல்லா தான் இருக்குது. லைட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ண டெஸ்க்டாப் தான் அது. இதுக்கு முன்னாடி i5ல 4th ஜென்ரேஷன் 6900, அது நியர்லி 7000 போட்டிருந்தோம். இது கொஞ்சம் ஆக்சுவலாக i3ல 4th ஜென்ரேஷன் நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து பசங்களுக்கு இல்லாட்டி கம்ப்யூட்டர் நாலேஜ், சிஸ்டம் நாலேஜ்லாம் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஒரு வீட்டில் வாங்கி போட்டு ஓரமாக போட்டால் அது பாட்டு வருஷ கணக்கில் ஒரு லேப்டாப் மாதிரி கூட இல்லை, அதை விட ரொம்ப வருஷத்துக்கு கூட தாராளமாக வரும். இதோட இது பார்த்தீங்கன்னா இன்டெல் ஐகோர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைசானில் இருக்கும். ரைசான் இன்டெல் கோர் டு டியோ இல்லாட்டி டியூவல் கோர் ப்ராசஸர். இதுக்கு முன்னாடி ப்ராசஸரும் i3ன்னு ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு நல்ல ஸ்பெக் தான். இது ஓரளவுக்கு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்குறோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4850 கொடுக்கும். 4850 ரூபாய்க்கு இன்டெல் i3ல 4th ஜென்ரேஷன் 8GB ரேம் 500GB ஹார்ட் டிஸ்க்கு. சொல்லப்போனால் இந்த மானிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மானிட்டரே வந்து சும்மா கேமராக்கு யூஸ் பண்ணுறவங்களே 3500 rupees வாங்கிட்டு போங்க. டோட்டல் செட்டு எல்லாமே கீபோர்டு, மவுஸ் பேட் கூட கொடுத்துடலாம். சிபியூ அது இல்லாமல் சிபியூவில் ஃபேனு, எஸ்எம்பிஎஸ் எல்லாமே உள்ளே இருக்குல்ல, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி நல்லா சூப்பராக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு நல்லா இருக்குது. இதோட ரேட்டு சொன்ன மாதிரி 4850 கொடுக்குறோம். அப்புறம் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெஸ்க்டாப் இல்லாட்டி வந்து வேணும், இது மாதிரி வேறு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் வேணும்னா கூட தாராளமாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.